நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. திவ்ய நற்கருணை நமக்காக ஒவ்வொரு நிமிடமும் காத்து கொண்டிருக்கின்ற இந்த ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க, ஆண்டவர் செய்த வல்ல செயல் ஒவ்வொன்றிற்காக நன்றி செலுத்த நாம் இந்த நேரத்திலே ஆண்டவருக்கு முன்பாக முழங்காட்படியிட்டு இருக்கின்றோம். மேரி என்கின்ற பெண்மணியானவள் ஸ்காட்லாந்து நாட்டிலே அரசியாக இருக்கின்றார்கள். இந்த மேரி என்கின்ற அரசிக்கு இன்னொரு பெயரும் உண்டு, பிளட்டி மேரி, அதாவது இரத்தத்தின் மேரி என்று அவருக்கு இன்னொரு பெயர் இருந்தது. ஏனென்றால் அந்த அரசியானவள் எங்கெல்லாம் போருக்கு செல்கின்றாரோ அங்கெல்லாம் அவளுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைத்தது. அநேக அரசர்கள் அவரை பார்த்து பயந்து நடுங்கினார்கள். அவர் போரிட சென்ற இடங்களில் எல்லாம் இரத்த காடாக இருந்தது. இப்படிப்பட்ட இந்த பெண்மணியிடம் ஒரு நிமிடர் பேட்டி எடுக்கின்றார். அந்த நிருபரிடம் இந்த பெண்மணி அரசியானவள் பேசுகின்ற பொழுது அந்த நிருபர் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்றார். இந்த உலகத்தில் நீங்கள் யாரை கண்டு பயப்படுகின்றீர்கள்? யாரை பார்த்து நீங்கள் அஞ்சி நடுங்குகின்றீர்கள் என்று கேட்கின்றார். அப்பொழுது அந்த மேரி, பிளட்டி மேரி என்கின்ற அந்த அரசியானவர் சொல்லுகின்றார், ஜான் நாக்ஸ் என்கின்ற ஒருவரை பார்த்து நான் பயப்படுகின்றேன். ஒரு சாதாரண மனிதர் ஜான் நாக்ஸ். இந்த சாதாரண மனிதரை பார்த்து நீங்கள் பயப்படுகின்றீர்களா? ஆம், நான் பயப்படுகின்றேன். ஏன் பயப்படுகின்றீர்கள் என்று கேட்ட பொழுது அந்த அரசியானவர் சொல்லுகின்றார், இந்த ஜான் நாக்ஸ் ஒரு ஜெபிக்கின்ற மனிதனாக இருக்கின்றார். கடவுளிடம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 3 மணியிலிருந்து 7 மணி வரை தினமும் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த நற்கருணை இருக்கின்ற வல்லமையுள்ள கடவுளை பார்த்து அவர் ஒவ்வொரு நாளும் அன்றாடி கொண்டிருக்கின்றார். அவரை பார்த்தால் எனக்கு பயமாக இருக்கின்றது. ஏனென்றால் கடவுள் முடியாது என்று சொல்கின்ற தருணத்தில் கூட அவரை நோக்கி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் கடவுளுடைய உள்ளத்தை மாற்ற முடியும் என்பதை இந்த ஜான் நாக்ஸ் வழியாக நான் புரிந்து கொண்டேன், நான் உணர்ந்து கொண்டேன். அந்த கடவுளையே
வெல்லக்கூடிய அளவிற்கு அவர் ஜெபத்தில் வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். அதனால்தான் கடவுளின் மீது அவ்வளவு நம்பிக்கை விசுவாசம் கொண்டிருக்கின்ற அந்த ஜான் நாக்ஸை பார்த்து நான் பயப்படுகின்றேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இந்த ஆண்டவரை நோக்கி நாம் ஒவ்வொரு நிமிடமும் ஜெபிக்கின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என ஆண்டவர் விரும்புகின்றார். யோசுவா புத்தகம் 24வது அதிகாரம் 15வது வசனத்திலே யோசுவா இவ்வாறு சொல்லுகின்றார்: நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு மட்டுமே ஊழியம் செய்வோம். நீங்கள் இந்த உலக கடவுளான எமோரியருக்கு நீங்கள் அந்த கடவுளுக்கு நீங்கள் ஊழியம் செய்யலாம், அந்த கடவுளை நீங்கள் வழிபடச் செல்லலாம். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஒவ்வொரு நிமிடமும் எங்களுடைய வாழ்வினுடைய இறுதி வரை இந்த ஆண்டவருக்கு மட்டுமே நாங்கள் நன்றி செலுத்துவோம். இந்த ஆண்டவரை நோக்கி மட்டுமே நாங்கள் ஜெபித்து கொண்டிருப்போம். ஏனென்றால் ஒவ்வொரு நிமிடமும் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருப்பது இந்த ஆண்டவர் மட்டுமே. இதை உணர்ந்த பிள்ளைகளாக நம்முடைய வாழ்வில் நான் வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது இயேசு கிறிஸ்துவே என்கின்ற அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த 1 மணி நேரம் முழுவதும், ஏன் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இந்த ஆண்டவருக்கு மட்டுமே நாம் உண்மையுள்ள பிள்ளைகளாக, இந்த ஆண்டவரை மட்டுமே ஒவ்வொரு நாளும் நோக்கி ஜெபிக்கின்ற பிள்ளைகளாக, இந்த ஆண்டவருடைய கரத்தை பிடித்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற பிள்ளைகளாக வாழக்கூடிய அந்த பலனை இந்த நேரத்திலே இந்த வல்லமையுள்ள கடவுள் நமக்கு கொடுக்க வேண்டும் என நாம் அனைவரும் இந்த ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவரை துதித்து நாம் இந்த நேரத்திலே இந்த பாடலை பாடுவோமா? ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. யோவான் நற்செய்தி 4வது அதிகாரம் 14வது வசனத்தில் நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம்: நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவரும் என்றுமே தாகமெடுக்காது என்று சொல்லுகின்றார். இந்த ஆண்டவர் கொடுக்கின்ற உன்னதமான தண்ணீரை நாம் குடிக்கின்ற பொழுது இந்த உலக தாகம் நம்முடைய வாழ்விலே ஒரு நாளும் இருக்காது. இந்த வல்லமையுள்ள கடவுள் எப்பொழுதும் நமக்கு ஜீவ தண்ணீராக ஜீவ பழியாக இருந்து இந்த ஆண்டவர் ஒவ்வொரு நிமிடமும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். இந்த வல்லமையுள்ள கடவுள் தான் நமக்கு மெஸ்ஸியாவாக, நமக்கு எப்பொழுது விடுதலை தருகின்ற கடவுளாக இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட வல்லமையுள்ள தெய்வத்தை இந்த நேரத்திலே நாம் புகழ்ந்து பாடுவோமா? ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, மெசியாவே உமக்கு ஆராதனை, மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெசியாவே உமக்கு ஆராதனை, மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை
துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. இந்த நேரத்திலே என் கண்களுக்கு நீ வெளியேற பெற்ற மகனாக இருக்கின்றாய். என் கண்களுக்கு நீ வெளியேற பெற்ற மகளாக இருக்கின்றாய். உங்கள் ஒவ்வொருவரையும் நானும் என்னுடைய உள்ளம் கையிலே தாங்கி வழிநடத்தி கொண்டிருக்கின்றேன் என்று இந்த வல்லமையுள்ள கடவுள் சொல்லுகின்றார். இந்த வல்லமையுள்ள கடவுள் தான் ஒவ்வொரு நிமிடமும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். நம்முடைய வாழ்வுக்கு அரணும் கோட்டையுமாக இருந்து இந்த வல்லமையுள்ள கடவுள் நம் ஒவ்வொருவரையும் தாங்கி வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் திருப்பாடல் 105 வாசிக்கின்றோம், ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு, தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர் என்று வாசிக்கின்றோம். இந்த வல்லமையுள்ள கடவுள் நல்ல கடவுள், நன்மைகளை மட்டுமே ஒவ்வொரு நாளும் நமக்கு செய்கின்ற கடவுள். வல்லமை மிகுந்த இந்த கடவுள் நம்மீது பேரன்பு மிக்க தெய்வமாக இருக்கின்றார் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தோடு இந்த நேரத்திலே இந்த வார்த்தைகளை பாடி நாம் ஆண்டவரை ஸ்துதிப்போமா? கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. நல்லவரே உமக்கு ஆராதனை, வல்லவரே உமக்கு ஆராதனை. நல்லவரே உமக்கு ஆராதனை, வல்லவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. ரோமையர் 5:5 நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம், நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாக கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது என்று. அதே போல யோவான் 14:16 இவ்வாறாக வாசிக்கின்றோம், உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன் என்று கடவுள் சொன்னார். சொன்ன அந்த இறைமகன் இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள தெய்வம் தனக்கு பிற்பாடு தூய ஆவியானவரை அனுப்பி இந்த நிமிடம் வரை நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். இந்த வல்லமையுள்ள தூய ஆவியானவர் நம் மத்தியில இருந்து நம்மோடு இருந்து நம்மை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார். இதை உணர்ந்த பிள்ளைகளாக நாம் ஒவ்வொரு இந்த நேரத்திலே ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு இருக்கின்றோம். இந்த நேரத்திலே நமக்காக கொடுக்கப்பட்ட தாய் மரியாள் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். அந்த உன்னதமான அன்னை நம்முடைய வாழ்விலே அவருடைய கரத்தில் இருக்கின்ற மகளிடம் இருந்து அநேக நன்மைகளை அநேக ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் நமக்கு பெற்று கொடுத்து கொண்டே இருக்கின்றார். இதை உணர்ந்து இருக்கின்றோம், இதை நம்பி இருக்கின்றோம், இதை விசுவசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே அப்படிப்பட்ட வல்லமை நிறைந்த ஒவ்வொரு நாளும் நமக்காக காத்து கொண்டிருக்கின்ற இந்த நற்கருணை நாதரை நோக்கி இந்த நேரத்திலே நாம் இந்த ஆராதனையை இந்த வரிகளை பாடி அவரை நாம் ஆராதிப்போமா? தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. மரியாளின் மைந்தனுக்கு ஆராதனை, நற்கருணை நாதருக்கு ஆராதனை. மரியாளின் மைந்தனுக்கு ஆராதனை, நற்கருணை நாதருக்கு ஆராதனை. கரங்களை ஆராதனை ஆராதனை ஸ்துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை
துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. இந்த நேரத்திலே வல்லமையுள்ள கடவுளை நாம் ஆராதித்திருக்கின்றோம். ஆராதனைக்கும் புகழ்ச்சிக்கும் உரிய இந்த வல்லமையுள்ள கடவுளை நாம் புகழ்ந்து பாடியிருக்கின்றோம். இந்த வல்லமையுள்ள கடவுள் இந்த நேரத்திலே அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு இருக்கின்ற, அவருக்கு முன்பாக ஜெபித்து கொண்டிருக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகின்றார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன்னுடைய உள்ளத்தை தூய்மையாக எனக்கு கொடுப்பாயா, உன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தமாக எனக்கு நீ கொடுப்பாயா என்றுதான் நம்மை பார்த்து கேட்கின்றார். 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி ட்வின் டவர்ஸ் உலக வர்த்தக மையம் அந்த இடத்திலே விமானம் அந்த கட்டிடத்தை தாக்குகின்றது. அந்த கட்டிடமானது சின்னாபின்னமாக்கப்படுகின்றது. அந்த கட்டிடத்திற்குள் பல மனிதர்கள் புதைக்கப்படுகின்றார்கள். தன்னுடைய இன்னுயிரை அவர்கள் இழக்கின்றார்கள். அந்த கட்டிடத்திற்குள் இருந்த ஒரு பெண்மணி, ஜெனிலியா குஷ்மன் மேக்ஸ்மில்லியன். இந்த பெண்மணிக்கு 30 வயது ஆகின்றது. அந்த பெண்மணி அந்த கட்டிடத்தின் இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொள்கின்றார். வேதனையோடு வழியோடு அந்த நேரத்திலே அந்த பெண்மணி நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கின்றார். ஏனென்றால் அந்த பெண்மணி உலக பிரகாரமான காரியங்களில் நான் ஒவ்வொரு நாளும் ஈடுபட்டு கொண்டிருந்தாள். இன்பமான மகிழ்ச்சியான வாழ்க்கை மட்டுமே எனக்கு வேண்டும் என்று அந்த பெண்மணி சுகத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் இடர்பாடுகளுக்கு மத்தியில் அந்த பெண்மணி கடவுளுடைய அன்பை உணருகின்றார். கடவுளே, இந்த நிமிடத்தில் நீர் என்னை காப்பாற்றினீர் என்றால் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் உம்முடைய பிள்ளையாக இருப்பேன். ஆண்டவரே, என் முறைகேடான வாழ்க்கையை உம் பரிசுத்த பீடத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன். நீர் எனக்கு புது வாழ்வு கொடுத்தால் இனி வாழ்நாள் முழுவதும் உமக்காகவே வாழ்வேன் என்று அந்த பெண்மணி கடவுளை நோக்கி செபிக்கின்றார். அவருடைய குரலை கடவுள் கேட்கின்றார். அந்த இடர்பாடுகளிலிருந்து, இடிபாடுகளிலிருந்து அவள் மீட்கப்படுகின்றார். விரைவாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுகின்றார்கள். மருத்துவமனைக்கு சென்றவுடனேயே முதல் உதவி கொடுக்கின்றார்கள். எப்படி இருக்கின்றாய் என்று கேட்கின்றார்கள். அந்த பெண்மணி சொன்ன வார்த்தைகள், ஒரு குருவானவரை அழைத்து வாருங்கள். அந்த குருவானவரிடம் நான் பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும். ஏனென்றால் அந்த பெண்மணி திருப்பலியை பார்த்து ஆலயத்திற்குள் சென்று 18 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. பாவ சங்கீர்த்தனம் செய்து அதற்கு மேல் வருடங்கள் ஆகிவிட்டது. அந்த பெண்மணி அந்த குருவானவரிடம் 1.5 மணி நேரம் பாவ சங்கீர்த்தனம் செய்கின்றார். தன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் செய்த அனைத்து பாவங்களையும், இந்த வல்லமையுள்ள கடவுளுக்கு எதிராக செய்த அனைத்து துரோகங்களையும் ஒவ்வொன்றாக எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். 1.5 மணி நேரம் பாவ சங்கீர்த்தனம் செய்த பிற்பாடு திவ்ய நற்கருணை உட்கொள்ளுகின்றார். அன்றிலிருந்து அந்த பெண்மணியினுடைய வாழ்க்கை மாறுபடுகின்றது. பிரியமானவர்களே, பல இல்லங்களில் இந்த லவ் பேர்ட்ஸ் வச்சிருப்பாங்க. நான் என்னுடைய நண்பர் குருவினுடைய இல்லத்திற்கு, அந்த சாமியார் அறைக்கு சென்றேன். அவர் நிறைய லவ் பேர்ட்ஸ் வச்சிருந்தாரு. அந்த லவ் பேர்ட்ஸுக்கு உணவு கொடுப்பாங்க. லவ் பேர்ட்ஸுக்கு உணவு கொடுக்கின்ற பொழுது ரொம்ப பத்திரமாக, கவனமாக கொடுப்பாங்க. ஏன்னா அந்த கூண்டை திறந்து உள்ள உணவும் தண்ணீரும் வைக்கின்ற பொழுது அந்த பறவை லவ் பேர்ட்ஸ் வெளியே பறந்து போக அது ஆசைப்படும். எப்படியாவது முயற்சி செய்யும் வெளியே பறப்பதற்கு. கவனமாக அவரு செஞ்சிட்டு இருந்தாரு. திடீர்னு
ஒரு லவ் பேர்டு வந்து வெளியே பறந்து போயிருது. பறந்து போன சில மணி துணிகள்ல ஒரு காக்கா அந்த லவ் பேர்டை கொத்தி அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சு. அந்த லவ் பேர்ட்ஸ் வந்து அந்த பேர்டு வந்து உள்ளேயே அந்த கூண்டுக்குள்ளேயே இருந்திருந்தா அதற்கு எல்லாமே கிடைத்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் உணவு கிடைச்சிச்சு, தண்ணி கிடைச்சிச்சு, எல்லாமே கிடைச்சிச்சு. ஆனா அதனுடைய விருப்பம் என்ன? நான் வெளியே பறந்து செல்ல வேண்டும். இந்த வல்லமையுள்ள ஆண்டவரை விட்டு நாமும் பல நேரங்கள்ல அப்படித்தான் பறந்து செல்ல விரும்புகின்றோம். இந்த உலகத்தை பார்க்கிறோம், இந்த உலகத்தில் இருக்கின்ற மாய கவர்ச்சிகளை பார்க்கின்றோம். பார்க்கின்ற நாம் நம்முடைய வாழ்வை, நம்முடைய உள்ளத்தை அவைகளுக்கு ஒப்பு கொடுத்து விடுகின்றோம். இந்த ஆண்டவரை விட்டு நாம் பிரிந்து சென்று விடுகின்றோம். ஏனென்றால் 1 பேதுரு 5:8 இவ்வாறாக வாசிக்கின்றோம், உங்கள் எதிரியான அழகை யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கின்ற சிங்கம் போல் காத்திருக்கின்றது. எப்பொழுது இந்த ஆண்டவருடைய மகன் மகள் நான் தருகின்ற கவர்ச்சிகளுக்கு அடிமையாகி என்னை பின்பற்றுவான், எனக்கு அடிமையாவான் என்று சாத்தான் கர்ஜிக்கின்ற சிங்கம் போல ஒவ்வொரு நிமிடமும் நம்மை அபகரிக்க காத்து கொண்டு இருக்கின்றான். நாம் இந்த ஆண்டவரை விட்டு பிரிந்து எதுவும் செய்ய முடியாது. இந்த ஆண்டவருடைய அன்பை இழந்து இந்த உலகத்தில் நம்மால் ஒரு நிமிடம் கூட வாழ முடியாது என்கின்ற அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருப்போம். இதுவரை நாம் செய்த அனைத்து பாவங்களையும் இந்த நேரத்திலே இந்த ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் பாவி, என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லி கேட்போம். இந்த ஆண்டவர் இரக்கம் நிறைந்த கடவுள். இந்த ஆண்டவர் நம்மை மன்னிக்க காத்து கொண்டு இருக்கின்ற கடவுள். என் கண்மணியே, என் பொன்மணியே, ஏன் என்னை நீ மறந்தாய்? உனக்காகத்தான் நான் வாழ்ந்தேன், உனக்காகத்தான் உயிரை கொடுத்தேன், ஏன் என்னை மறந்தாய் என்று இந்த ஆண்டவர் இந்த நேரத்திலே நம்மை பார்த்து கேட்கின்றார். ஆண்டவரே, நான் உம்மை ஒருபோதும் மறவேன் என்று சொல்லி நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் இந்த நேரத்திலே இந்த ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நமக்காக காத்து கொண்டிருக்கின்ற இந்த ஆண்டவரிடம் நம்மை முழுமையாக இந்த பாடலின் வழியாக அர்ப்பணிப்போமா? உனக்காக நான் வாழ்ந்தேன், உடல் கூட தந்தேனே. உனக்காக நான் வாழ்ந்தேன், உயிர் கூட தந்தேனே. ஏன் என்னை நீ மறந்தாய்? ஏன் என்னை நீ மறந்தாய்? என் கண்மணி, என் பொன்மணி, ஏன் என்னை நீ மறந்தாய்? ஏன் என்னை நீ மறந்தாய்? உதாரி மைந்தன் தன்னுடைய தந்தையினுடைய அன்பை விட்டு அவன் பிரிந்து செல்கின்றான். என்னுடைய சொத்தை எனக்கு பிரித்து கொடும் என்று சொல்லி தன்னுடைய சொத்தை எல்லாம் தந்தையிடமிருந்து பறித்து கொண்டு வெளிநாட்டுக்கு நெடும் தூரம் பயணம் மேற்கொண்டான். அந்த ஆண்டவருடைய அன்பை உதாசீனப்படுத்தி உதறி தள்ளி சென்றான். ஆனால் அந்த தந்தையோ அவனுக்காக ஒவ்வொரு நிமிடமும் காத்து கொண்டே இருந்தான். என் அன்பு மகன் எப்பொழுது என்னிடம் திரும்பி வருவான்,
என் அன்பு மகனுக்காக நான் ஒவ்வொரு நாளும் ஆவலோடு காத்திருக்கிறேன் என்று சொல்லி தந்தை காத்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த மனிதனோ, மகனோ, இந்த உலக ஆசைகளுக்கு அடிமையாகி செல்வத்தை எல்லாம் இழந்து பன்றிகள் தின்கக்கூடிய நெற்கதிரை கூட உண்கின்ற முடியாத நிலைக்கு அவன் தள்ளப்படுகின்றான். வறுமையில் அவன் வாடிய பொழுதுதான் தந்தையினுடைய அன்பை உணருகின்றான், தந்தையினுடைய அரவணைப்பை, தந்தையினுடைய பாசத்தை உணருகின்றான். நானுடைய வாழ்விலே எவ்வளவு நன்மைகளை இழந்திருக்கின்றேன், எவ்வளவு ஆசீர்வாதத்தை இழந்திருக்கின்றேன், வெறுமையிலும் வெறுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனே. உணர்ந்த மகன் திரும்பி வருகின்றான். அந்த தந்தையோ அவனை இருகரம் நீட்டி அரவணைத்து அன்பு முத்தம் கொடுத்து இழந்து போன அனைத்தையும் அவனுக்காக கொடுக்கின்றார். அதே போலத்தான் இந்த நேரத்திலே இந்த வல்லமையுள்ள கடவுள் என்னுடைய அன்பு மகன், என்னுடைய அன்பு மகள் இந்த பாவ வாழ்க்கை விட்டு என்னிடம் திரும்பி வருவார்கள் என்று இந்த ஆண்டவர் காத்து கொண்டிருக்கின்றார். தாய் தந்தை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறவேன் என்று சொன்ன அந்த கடவுள் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய பாவத்தை இந்த நேரத்திலே ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்போமா? தாய் தந்தை உன்னை தள்ளிய நேரம் தாங்கிட நான் வந்தேன். உன் தாய் தந்தை உன்னை தள்ளிய நேரம் தாங்கிட நான் வந்தேன். வறுமை உன்னை வாட்டிய நேரம், வறுமை உன்னை வாட்டிய நேரம் நான் உன்னை கண்டேனே, நான் உன்னை கண்டேனே. ஆறுதல் தந்தேனே, உனக்காறுதல் தந்தேனே. என் கண்மணி, என் பொன்மணி, ஏன் என்னை நீ மறந்தாய், ஏன் என்னை நீ மறந்தாய். இந்த திவ்யினர் குரலில் இருக்கின்ற கடவுள் ஒரு நிமிடம் கூட நம்மை மறவாமல் நம்மை அன்பு செய்கின்ற தெய்வமாக இருக்கின்றார். இப்படி நம்மை ஒவ்வொரு நிமிடமும் அன்பு செய்கின்ற இந்த வல்லமையுள்ள ஆண்டவரை நோக்கி நம்முடைய ஜெப வாழ்வு எப்படி இருக்கின்றது? நாம் ஜெபிக்கின்ற பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? ஏனென்றால் இந்த வல்லமையுள்ள கடவுள் அதிகாலையில் கருக்களில் இருந்து கடவுளை தேடினார். ஜெப வாழ்வாக இந்த வல்லமையுள்ள ஆண்டவருடைய வாழ்வு இருந்தது. நாம் நம்முடைய வாழ்விலே எப்படி ஜெபித்து கொண்டிருக்கின்றோம் என்று இந்த நேரத்திலே சிந்தித்து பார்ப்போம். ஜெபிக்கின்றது பல வகைகள் இருக்கின்றது. நான் ஒவ்வொரு ஜெபத்திலும் எப்படி வல்லமை வெளிப்படுகிறது என்பதை உங்களுக்கு நான் இறை வார்த்தையின் வழியாக, விவிலியத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்ளலாம். முழங்கால் படியிட்டு செபிக்கின்ற பொழுது கடவுளுடைய வல்லமை எப்படி இருக்கின்றது, எப்படி செயலாற்றுகின்றது என்றால், திருப்பாடல் 95:6 வாருங்கள் தாழ் பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழங்கால் இடுவோம் என்று வாசிக்கின்றோம். அந்த முழங்கால் படியிட்டு ஜெபித்ததினுடைய வல்லமை எப்படி இருந்தது என்றால், தானியேல் அந்த புத்தகத்தில் 6வது அதிகாரத்தில் அந்த அதிகாரம் முழுவதும் நாம் வாசிக்கின்றோம். அந்த அதிகாரத்தில் தானியேல் ஒவ்வொரு நாளும் 3 வேளை முழங்கால் படியிட்டு அவர் ஜெபிப்பாராம். அரசனானவன் சொல்லுகின்றான், அவனை மட்டும் வணங்க வேண்டும், அவன் வணங்குகின்ற தெய்வத்தை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொல்லுகின்றான். அந்த சமயத்தில் தானியேல்
அரசனுடைய அந்த கட்டளைக்கு ஆணைக்கு கீழ்ப்படியாமல் முழங்கால் படியிட்டு இந்த வல்லமையுள்ள கடவுளை நோக்கி அவர் ஜெபிக்கின்றார். அரசனிடம் சொல்லுகின்றார்கள், தானியேல் உம்முடைய கட்டளைகளுக்கு கடைபிடிக்கவில்லை, ஆணையை மதிக்கவில்லை என்று சொல்லுகின்றார். அப்பொழுது அரசன் மனம் இல்லாமல் தானியேலை சிறை கைதியாக அழைத்து வந்து சிங்கங்களுக்கு உணவளிக்க கொடுக்கின்றார். அப்பொழுது அந்த அரசன் சொல்லுகின்றான் தானியேலை பார்த்து, வசனம் 16, நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுள் உன்னை விடுவிப்பாராக என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் அவன் இவரை கொல்ல வேண்டும் என்று மனம் இல்லாமல் அந்த இரவு முழுவதும் தூங்காமல் விழித்திருந்து நாளை காலை தானியேலை சந்திக்க வேண்டும் என்கின்ற அவளோடு இருக்கின்றான். 20வது வசனத்திலே அரசன் காலை எழுந்து தானியேலிடம் அந்த குகைக்கு ஓடி செல்லுகின்ற கேட்கின்றார், நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுளால் உன்னை சிங்கங்களில் நின்று விடுவிக்க முடிந்ததா என்று கேட்கின்றான். அதற்கு தானியேல் சொல்லுகின்றார், ஆம் முடிந்தது. என்னுடைய கடவுள் உயிருள்ள கடவுள். அவரை நோக்கி நான் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கின்ற பொழுது என்னுடைய வேண்டுதல்களை, என்னுடைய குரலை அந்த கடவுள் ஒவ்வொரு நிமிடமும் செவிசாய்த்து கொண்டிருக்கின்றார். நான் அந்த ஆண்டவருக்கு பயந்தவனாக, அந்த ஆண்டவர் மீது அதிக அன்பு கொண்டவனாக நான் வாழ்வதினால் என்னுடைய கடவுள் ஒருபோதும் என்னை அழிவுக்கு உட்படுத்த மாட்டார். சிங்கங்களிலிருந்து தானியேலை கடவுள் காத்தார். நாம் முழங்கால் படியிட்டு செபித்தோம் என்றால் கடவுள் நம்மை காப்பார். நாம் முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு ஜெபித்தோம் என்றால் அதைவிட கடவுள் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். 1 சாமுவேல் புத்தகத்தில் 1 அதிகாரம் 9 - 18 வரை உள்ள வசனம். அன்னா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடுகின்றார். அன்னா எப்படி மன்றாடினார் என்றால், என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஆண் குழந்தை தருவீரானால் அவனை அவன் வாழ்நாள் முழுவதும் உமக்கு கொடுப்பேன் என்று கண்ணீரோடு முழங்கால் படியிட்டு கடவுளை நோக்கி ஜெபிக்கின்றார். ஆனால் அந்த பெண்மணி தன்னுடைய உதடுகளை அசைக்கின்ற பொழுது அந்த குரு ஏழி நினைக்கின்றார், இந்த பெண் குடித்து விட்டு இங்கு உளறி கொண்டிருக்கின்றார் என்று அவர் நினைச்சாரு. அந்த அன்னாவை பார்த்து சொன்னார், ஏன் இப்படி ஒவ்வொரு நாளும் குடித்து கொண்டு வந்து ஆண்டவருடைய இல்லத்திற்கு வருகின்றாய் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது அண்ணா சொன்னாரு, ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கிற, என் உள்ளத்தில் இருக்கின்ற வேதனையை, என்னுடைய உடலில் இருக்கின்ற வேதனையை, என்னுடைய வாழ்வில் இருக்கின்ற அவமானங்களை நான் இந்த ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அழுகையோடு வேதனையோடு ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அப்பொழுது அந்த குரு சொல்லுகின்றார், உடைய விருப்பத்தை கடவுள் நிச்சயம் நிறைவேற்றுவார் என்று. திருப்பாடல் 126:5-6. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்கின்றார்கள். விதை எடுத்து செல்லும் போது அழுகையோடு செல்கின்றார்கள். அறிவாளோடு சுமந்து வருகின்ற பொழுது அக்களிப்போடு வருகின்றார்கள். அதே போல மலாக்கி புத்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். ஆண்டவரது பீடத்தை கண்ணீரால் நிரப்புங்கள். ஏனென்றால் அந்த கடவுள் விரும்புவது காணிக்கைகளை அல்ல, அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகையால் அந்த ஆண்டவருடைய பீடத்தை உடைய கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புங்கள் என்று சொல்லுகின்றார். திருப்பாடல் நம்ம வாசிக்கிறோம், நம்முடைய கண்ணீரை இந்த கடவுள் அவருடைய தோள் பையில் சுமந்து வைத்திருக்கின்றார். நாம் சிந்துகின்ற ஒரு சொட்டு கண்ணீருக்கும் விலையை கடவுள் நிச்சயம் கொடுப்பார். நம்முடைய கண்ணீர் ஒருபோதும், நம்முடைய ஜெபம் ஒருபோதும் வீண் போகாது. அதே போல முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு நம்முடைய கரங்களை விரித்து நாம் ஜெபித்தோம் என்றால்
இன்னும் அதிகமான ஆசீரை, இன்னும் அதிகமான வெற்றியை அந்த கடவுள் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். விடுதலை பயண நூல் 17வது அதிகாரம் 8 13 வரை இந்த வசனங்களை நாம் வாசிக்கின்றோம். மோசே யோசுவாவை பார்த்து சொல்லுகின்றார், அமலேக்கியருக்கு எதிராக நம்ம போரிட போறோம். அதனால நம் சார்பில் தேவையான ஆட்களை நீ தேர்ந்தெடுத்துக்கொள். நீ போருக்கு தயாராக நீ அமலேக்கியரோடு போர் புரிய செல். நான் மலை மீது ஏறி செல்லுகின்றேன். அங்கு சென்று நான் கடவுளை நோக்கி ஜெபிக்கின்றேன் என்று அவர் ஆரோன் மற்றும் கூர் இருவரையும் அழைத்து கொண்டு செல்லுகின்றார். அங்கு போய் அவர் கல்லின் மேல் அமருகின்றார். அமர்ந்து தன்னுடைய கரங்கள் இரண்டையும் விரிக்கின்றார். கரங்கள் இரண்டையும் வானத்தை நோக்கி கடவுளை பார்த்தவர் ஜெபிக்கின்ற பொழுது இஸ்ராயேல் மக்கள் வெற்றி அடைகின்றார்கள். அமலேக்கியருடைய படை வலிமையானதாக பெரிதாக இருந்தாலும் இஸ்ராயேல் மக்கள் ஜெயித்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் மோசே கரங்களை விரித்தார். அவருடைய கரங்கள் தளர்ந்து போகின்ற பொழுது அங்கு அமலேக்கியர்கள் வெற்றி பெற்று கொண்டிருந்தார்கள். ஒருபுறம் ஆரோனும் ஒருபுறம் கூரும் மோசேவினுடைய கரத்தை தாங்கி பிடித்தார்கள். அந்த போரில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். நாமும் நம்முடைய வாழ்விலே பலவீனப்பட்டிருக்கின்ற நேரத்திலே, துன்பங்களை, துயரங்களை, வேதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற நேரங்களில், ஏன் எனக்கு இத்தகைய வாழ்க்கை என்று வெறுப்போடு வெறுமையோடு இருக்கின்ற நேரங்களில் இந்த வல்லமையுள்ள ஆண்டவரை நோக்கி நம்முடைய கரங்களை விரித்து ஜெபித்தோம் என்றால் நிச்சயம் அந்த ஆண்டவர் நம்முடைய எல்லா இடர்பாடுகளிலிருந்தும், எல்லா தோல்விகளிலிருந்தும், எல்லா சுமைகளிலிருந்தும் கடவுள் நம்மை விடுதலை கொடுத்து காப்பார். ஏனென்றால் 1 அரசர் 8:54 சாலமோன் அரசன் வானத்தை நோக்கி கைகளை உயர்த்தி முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடம் தன்னுடைய விண்ணப்பத்தை அவன் எழுப்பிக் கொண்டே இருந்தார். அவருடைய விண்ணப்பத்தை கடவுள் கேட்டுக்கொண்டே இருந்தார். நாமும் நம்முடைய வாழ்விலே இந்த வல்லமையுள்ள கடவுளை நோக்கி கரங்களை விரித்து கேட்போம். அதே போல முகம் குப்புற விழுந்து இந்த ஆண்டவரிடம் கேட்கின்ற பொழுது இந்த ஆண்டவருடைய ஆசீர் அளவுக்கு அதிகமாக இருக்கும். குறிப்பாக இந்த ஆண்டவருக்கு முன்பாக, அவருடைய இறை பிரசன்னத்திற்கு முன்பாக நாம் சாஷ்டாங்கமாக விழுந்து இந்த ஆண்டவரை தொழுகின்ற பொழுது அந்த இடத்தில் அவருடைய வல்லமை சக்தி நிறைந்து காணப்படுகின்றது. 2 குறிப்பேடு புத்தகம் 7வது அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவருடைய பிரசனம் நிறைந்திருக்கின்ற அந்த இடத்திலே நெருப்பு இறங்குவதையும் ஆண்டவருடைய மாட்சி கோவிலில் இருப்பதையும் இஸ்ராயேல் மக்கள் அனைவரும் கண்டபோது தரையில் முகம் குப்புற விழுந்து மன்றாடினார்கள். எப்படி என்றால், ஆண்டவர் நல்லவர், அவரது பேரன்பு என்றென்றும் உள்ளது என்று கூறி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார்கள். இந்த இடத்துல நம்ம சாஷ்டாங்கமாக ஏன் விழ வேண்டும்? இந்த இடத்தில் வல்லமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. மேலிருந்து கடவுளுடைய தூதர்கள் இறங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள். இந்த இடம் முழுவதும் இறை பிரசன்னம் முழுமையாக நிறைந்து காணப்படுகிறது. ஒவ்வொரு ஆலயங்களும் சரி, ஒவ்வொரு திவ்ய நற்கனை வைத்திருக்கின்ற இடங்களும் சரி, வல்லமை நிறைந்து காணப்படுகின்றது. அந்த வல்லமையுள்ள இடத்தில் கடவுள் மேலும் கீழும் இறங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கின்றார். அந்த இடத்தில் நம்ம சாஷ்டாங்கமாக விழுந்து அவரை நோக்கி மன்றாடுகின்ற பொழுது நம்முடைய குரலை கடவுள் கேட்கின்றவராக இருக்கின்றார். ஏன் இறைமகன் இயேசு கிறிஸ்துவும் கூட தன்னுடைய வேதனையான தருணத்தில் எப்படி நான் இந்த சிலுவை பாரத்தை தாங்கப் போகின்றேன் என்று அவர் வேதனையுற்ற சமயத்தில் மத்தேயு நற்செய்தி 26:39 சற்று அப்பால் சென்று அவர் முகம் குப்புற விழுந்து தந்தையை நோக்கி மன்றாடினார். முடிந்தால் இந்த துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகழட்டும், ஆனால் என்னுடைய விருப்பம் அல்ல, மாறாக உம்முடைய விருப்பம் நிறைவேறட்டும் என்று சொன்னார். அந்த வேதனையிலும் வழியிலும் முகம் கூப்புற விழுந்து இறைமகன் இயேசு கிறிஸ்து ஜெபித்ததினால் தந்தையாகிய கடவுள் அந்த வேதனையை, துன்பத்தை, சிலுவை பாரத்தை தாங்கக்கூடிய எல்லா பலனையும் கடவுள் அவருக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்விலும்
துன்பத்தில், துயரத்தில், வேதனையில் இந்த ஆண்டவருக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து மன்றாடினால் நிச்சயம் ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கின்றவராக இருக்கின்றார். இதை நாம் உணர்ந்திருக்கின்றோம், விசுவசித்திருக்கின்றோம், நம்பி இருக்கின்றோம். இந்த அற்புதமான ஆலயம் எழுப்புவதற்கு நாம் ஜெபித்த ஜெபம்தான் முக்கிய காரணமாக இருந்துச்சு. எவ்வளவோ வேதனைகளை, துன்பங்களை நாம் சந்தித்தோம். ஏன் இந்த ஆலயம் கட்டி கொண்டிருக்கின்ற பொழுது இந்த ஆலயத்தினுடைய சிலுவைக்கு மேல் பணி செய்து கொண்டிருந்த ஒருவர் இறந்தார். மேசிவ் ஹார்ட் அட்டாக். எவ்வளவு வேதனை, துன்பம் எங்களுக்கும் அந்த குடும்பத்திற்கும். கடவுள் அந்த குடும்பத்தை அபரிவிதமாக ஆசீர்வதிக்க எல்லாரும் ஜெபித்தோம். அந்த குடும்பத்திற்கு உதவினோம். எல்லா சூழ்நிலைகளிலும், வேதனைகளிலும் நம்முடைய ஜெபம் தான் நம்மை காப்பாற்றியது. நம்முடைய ஜெபம் தான் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தியது. இந்த ஆலயம் அவருடைய இறை பிரசன்னம் அழகுற அமைய நம்முடைய ஜெபம் தான் முதல் காரணமாக இருந்துச்சு. அதை நாம உணர்ந்திருக்கின்றோம். நம்முடைய சிறு குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் திவ்யநற்கனை ஆண்டவருக்கு முன்பாக, அன்னை மரிக்கு முன்பாக ஜெபமாலை ஜெபித்தார்கள். வயதானவர்கள், முதியவர்கள் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் ஆலயத்தை சுற்றி ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்தினால் மட்டுமே இவ்வளவு அற்புதமான காரியங்கள் நடந்திருக்கின்றது. இதை நாம உணர்ந்திருக்கிறோம், விசுவசித்திருக்கிறோம், நம்பி இருக்கிறோம். அப்படி இருக்கின்ற நாம ஒருபோதும் தளர்ந்து போகாமல், ஒருபோதும் சோர்ந்து போகாமல், குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும், எல்லா வேதனைகளையும், எல்லா துன்பங்களையும் என் ஆண்டவர் மாற்றி போடுவார். அவர் ஒரு நொடி பொழுதுல எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர். அவ்வளவு சக்தி, வல்லமை அந்த ஆண்டவருக்கு இருக்கின்றது என்கின்ற அந்த நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, இயேசுவே நீங்க இருக்கையில நாங்க ஒருபோதும் சோர்ந்தே போக மாட்டோம், ஏன்னா நீங்க எல்லாத்தையும் பார்த்து கொள்வீங்க என்கின்ற அந்த நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு இந்த நேரத்திலே இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய ஆசீரை, இரக்கத்தை நாம் அனுபவிப்போமா? இயேசு நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இந்த வல்லமையுள்ள கடவுள் சமாதானம் தருகின்ற கடவுளாக இருக்கின்றார். நம்முடைய குடும்பங்களுக்கு நிம்மதியை, நம்முடைய குடும்பங்களுக்கு மகிழ்ச்சியை, நம்முடைய குடும்பங்களுக்கு இறை வெளிப்பாட்டை தருகின்ற வல்லமையுள்ள தெய்வமாக இந்த நற்கருணையிலே வல்லமையுள்ள கடவுள் இருக்கின்றார். இந்த நேரத்திலே சமாதானத்திற்கு காரணமான, சந்தோஷத்திற்கு காரணமான, நிம்மதிக்கு காரணமான, மகிழ்ச்சிக்கு காரணமான இந்த ஆண்டவரை நாம் நம்முடைய கரங்களை தட்டி புகழ்ந்து பாடுவோமா? சமாதான காரண நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரண நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இந்த நற்கருணை ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்க நாம் ஒவ்வொருவரும் முழங்கால் படியிட்டு நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற தேவைகளை, நம்முடைய எதிர்பார்ப்புகளை, ஏக்கங்களை ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பிப்போமா? ஜெப வேளையே எந்தன் ஆறுதலே, ஜெபத்தாளே நான் வாழ்ந்திருவேனே, ஜெப வாஞ்சையை தாரும் தேவா,
ஜெப வாஞ்சையை தாரும் தேவா, ஜெப ஆவியை தாரும் நாதா, ஜெப ஆவியை தாரும் நாதா. ஜெப வேளையே எந்தன் ஆறுதலே, ஜெபத்தாழே நான் வாழ்ந்திடுவேனே. ஜெப வாஞ்சையை தாரும் தேவா, ஜெப வாஞ்சையை தாரும் தேவா, ஜெப ஆவியை தாரும் நாதா, ஜெப ஆவியை தாரும் நாதா, ஜெப ஆவியை தாரும் நாதா. எங்களை ஒவ்வொரு நாளும் நேசித்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வருடம் எங்களுக்கு வாக்காக திருப்பாடல் 24 உம்முடைய உள்ளத்தினுடைய விருப்பங்களை நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என்று சொல்லி நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே. இந்த நேரத்திலே முழங்கால் படியிட்டு என் ஆண்டவர் நிச்சயமாக என்னுடைய விருப்பங்களை, என்னுடைய ஏக்கங்களை, என்னுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொடுப்பார் என்கின்ற அவளோடு ஆண்டவருக்கு முன்பாக தங்களுடைய உள்ளத்தை முழுமையாக திறந்து வைத்து, தங்களுடைய வாழ்வை முழுமையாக திறந்து வைத்து என் ஆண்டவருடைய ஆசிரை பெற்றுக்கொள்ள காத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை இந்த நேரத்திலே நீர் ஒருபோதும் கைவிடாமல் இருக்கின்ற தெய்வமாக இருக்கின்றீர் ஆண்டவரே. ஏனென்றால் ஏசாயா 49:15 நாங்கள் வாசிக்கின்றோம், தாய் மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறவேன் என்று சொன்னீரே. உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய உள்ளம் கையிலே பொறித்து வைத்துள்ளேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. அதே போல உங்களுக்கு நான் ஆறுதல் வழங்குவேன், நானே உங்களுடைய கடவுள், நீ அஞ்ச வேண்டாம், நீ நடுங்க வேண்டாம் என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதலை சொன்னீரே ஆண்டவரே. அதே போல இந்த நேரத்திலே உமக்கு முன்பாக இருக்கின்ற நாங்கள் இந்த உலகத்தை பார்த்து அஞ்சி நடுங்கி கொண்டிருக்கின்றோம். இவருடைய வாழ்வு எப்படி இருக்க போகின்றது, நாங்கள் எப்படி வாழப் போகின்றோம் என்கின்ற பயத்தோடும் அச்சத்தோடும் இருக்கின்றோம் ஆண்டவரே. என் ஆண்டவர் எங்களோடு இருக்கின்ற பொழுது, எங்களுடைய ஆண்டவர் எங்களுக்கு பக்க துணையா இருக்கின்ற பொழுது, இந்த உலகமோ, இந்த உலகத்தில் இருக்கின்றவர்களோ, இந்த உலகத்தில் இருப்பவர்களோ, சாத்தானோ எங்களை எதுவும் செய்துவிட முடியாது என்கின்ற அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உங்களுடைய பாதத்திலே நாங்கள் கேட்கின்றோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலே எங்களுடைய அச்சத்தை, எங்களுடைய பயத்தை முழுமையாக போக்கும் ஆண்டவரே. இந்த நேரத்திலே முதியவர்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம் ஆண்டவரே. அவருடைய வாழ்விலே எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு துயரங்கள், எவ்வளவு வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். முதுமையின் நாட்களிலே உடலில் மட்டுமல்ல, மாறாக உள்ளத்திலும் அவர்கள் பல வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களை ஏன் இந்த உலகத்தில் இருக்கின்ற எங்களுடைய உறவுகள் வெறுக்கின்றார்கள்? நான் அன்பாக வளர்த்த மகனே, நான் ஆதரித்து வளர்த்த என்னுடைய மகளே, என்னை அன்பு செய்யாமல் என்னை வெறுத்து ஒதுக்குகின்றார்கள் என்கின்ற வேதனையோடு இந்த நேரத்திலே ஆண்டவருக்கு முன்பாக முதியவர்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். அவருடைய குரல் ஒவ்வொன்றையும், கண்ணீர் அனைத்தையுமே ஆண்டவர் அறிந்த தெய்வமாக இருக்கின்றார். இந்த நேரத்திலே மகனே, மகளே, அஞ்சாதே, கலங்காதே, உடைய முதுமையின் நாட்களை இனி நான் ஆசீர்வாதத்துடைய நாட்களாக மாற்றப் போகின்றேன். நீ இழந்து போன அந்த நிம்மதியை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை நான் உனக்கு நிறைவாக தருவேன் என்று சொல்லுகின்றார். உன்னுடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வரை இருக்கின்ற எல்லா இயலாமைகளையும், எல்லா வேதனைகளையும், எல்லா நோய்களையும் இந்த நேரத்திலே நான் சுமந்து கொள்ளப் போகின்றேன். அவை அனைத்தையும் நான் என்னுடைய உள்ளத்திலே, என்னுடைய உடலிலே நான் தாங்க போகின்றேன் என்று சொல்லி இந்த வல்லமையுள்ள கடவுள் எல்லா வேதனைகளையும் அவர் தாங்கிக் கொள்ள காத்து கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்திலே சமாதானத்திற்கு காரணராக இருக்கின்ற, சமாதானத்தை தருகின்ற, உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன இந்த வல்லமையுள்ள கடவுள் சமாதானத்துக்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உள்ளத்திற்கும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இந்த நேரத்திலே சமாதானத்தை கொடுக்கின்ற தெய்வமாக இருக்கின்றார். அந்த சமாதானத்தை இந்த ஆண்டவர் கொடுக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்திலே முழுமையாக பெற்றுக்கொள்ள, அந்த சமாதானத்தை அனுபவிக்க நம்முடைய உள்ளத்தை நாம் தயாராக வைத்திருப்போம். இந்த ஆண்டவர் தருகின்ற சமாதானம்
இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களையும் அன்பு செய்ய வேண்டும், எல்லா மக்களையும் அரவணைக்க வேண்டும், எல்லா மக்களுடைய தேவைகளையும் நிறைவு செய்ய வேண்டும் என்பதுதான். அவை அனைத்தையும் நாம் தருகின்ற பொழுது இந்த வல்லமையுள்ள கடவுள் உலகம் தர முடியாத சமாதானத்தை, நிம்மதியை, மகிழ்ச்சியை நம்முடைய குடும்பங்களுக்கு கொடுத்து நம்முடைய குடும்பத்தை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கின்றார். இதே போல இந்த நேரத்திலே இந்த திவ்யநற்கருணை ஆராதனைகளை கலந்து கொண்டிருக்கின்ற குழந்தைகள் ஒவ்வொருவரையும் இந்த கடவுள் அன்பு நிறைந்த உள்ளத்தோடு பார்க்கின்றார். என்னுடைய குழந்தை எனக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றது, என் அன்பை சுவைக்க ஒவ்வொரு நாளும் இந்த குழந்தை காத்து கொண்டு இருக்கின்றது என்று சொல்லி ஆண்டவர் இந்த குழந்தைகளை அன்பு செய்கின்ற தெய்வமாக இருக்கின்றார். இந்த உலகம் தர முடியாத ஞானத்தை, அறிவை கடவுள் அவர்களுக்கு நிறைவாக கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றார். இந்த கடவுளுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்பதை நம்முடைய குழந்தைகள் ஒவ்வொருவரும் உணர்ந்த பிள்ளைகளாக, இந்த ஆண்டவரை இன்னும் அதிகமாக அன்பு செய்கின்ற பிள்ளைகளாக இந்த நேரத்தில் நம்முடைய குழந்தைகள் மாற வேண்டும் என நம்முடைய குழந்தைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். நம்முடைய குழந்தைகள் இந்த உலகத்தின் பின்னால் செல்லாமல் இளையோர், இளம் பெண்கள் இந்த ஆண்டவரை மட்டுமே தேடுகின்ற பிள்ளைகளாக இருக்கின்றவர்களாக அவர்களுடைய உள்ளத்தை கடவுள் இந்த நேரத்திலே மாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த உலகம் வீணிலும் வீணானவை என்பதை இந்த பிள்ளைகள் உணர்ந்து இந்த உலகம் தருகின்ற இன்பங்களுக்கு அடிமையாகாமல், இந்த உலகம் தருகின்ற சுகங்களுக்கு, மகிழ்ச்சிகளுக்கு அடிமையாகாமல் இந்த ஆண்டவரில் தான் நிம்மதி இருக்கின்றது, இந்த ஆண்டவரில் தான் சந்தோஷம் இருக்கின்றது, இந்த ஆண்டவரில் தான் நிறைவு இருக்கின்றது என்று அந்த பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த ஞானத்தை, அறிவை இந்த நேரத்திலே நிறைவாக கொடுத்து பாதுகாத்து வழிநடத்தும் ஆண்டவரே, இந்த நேரத்திலே இந்த வல்லமையுள்ள கடவுளை நோக்கி கண்ணீரோடு ஜெபிக்கின்ற, கரங்களை விரித்து ஜெபிக்கின்ற, உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வேண்டுதல்களையும் இந்த கடவுள் கேட்டு கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் இந்த கடவுள் ஒருபோதும் இல்லை என்று நமக்கு சொல்லவே மாட்டார். நாம் கேட்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கு மேலாகவே இந்த வல்லமையுள்ள கடவுள் ஆசிரை பொழிந்து நம்முடைய வாழ்வை இனி வருகிற நாட்கள் முழுவதும் காத்து கொண்டிருக்கின்றார் என்கின்ற இந்த நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு இந்த ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை விசுவசித்து நம்பி அவருடைய பிள்ளைகளாக வாழக்கூடிய பலனை தர வேண்டும் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மெய் மன்றாடுகின்றோம். ஆமென். மனிதன் இதனை அறிய இயலா, குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல், திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடையராது துய்த்து உணர்ந்து மகிழ
அருள் புரியும். தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றைப்பல் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோம்.